ஒய்ஃபு. முட்டி வலி இருந்தது, ரொம்ப வருஷமாக இருந்தது. ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஆனால் முழுசாக சரியாகலை. நாங்கள் இங்கே சித்தா இந்த ட்ரீட்மெண்ட் தராங்கன்னு சொல்லி இங்கே வந்து சுகருக்கு கூட அவங்க கொஞ்சம் கைடன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. டாக்டர் தனியாக டாக்டர் இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சரி, அதையும் சரி உங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து தான் இருக்கேன். எலக்ட்ரிக்கல் கன்சர்ட்லாம் இல்லை. மிளகு அது ஓகே, அதெல்லாம் இன்னும் வேற ஒன்று சொல்லுங்க. மிளகு எந்த இடத்துல வைக்கிறீங்க? இங்கே வைக்கிறேன். லூசா வேற முடிச்சிருது. நாங்கள் வலசமக்கத்துலேருந்து வரோம். எங்கள் ஒய்ஃபு, அவங்களுக்கு வந்து முட்டி வலி இருந்தது, ரொம்ப வருஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் கையில் போன் உடஞ்சி போச்சு. ஸோ டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டி வலியும் கூட இருந்துச்சு. அது வந்து சரியாகலை, ரொம்ப வருஷமாக வந்து அவங்க சுகர் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 4 வேளை இன்சுலின் போடுவாங்க. டயர்டும் இருக்குது. ஸோ அவங்க வந்து எலும்பு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. டாக்டர்கிட்ட நாங்கள் இன்றைக்கே ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஆனால் முழுசாக சரியாகலை. அக்குப்ரெஷருக்கு போனோம், அதுக்கப்புறம் இயற்கை மருத்துவம் போனோம். அங்கெல்லாம் போய் கொஞ்சம் சிவியர் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் இங்கே எங்கள் சொந்தக்காரங்க அவங்க மூலமாக தெரிஞ்சு நாங்கள் இங்கே சித்தா இந்த ட்ரீட்மெண்ட் தராங்கன்னு சொல்லி இங்கே வந்து சுகருக்கு கூட அவங்க கொஞ்சம் கைடன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. டாக்டர் தனியாக டாக்டர் இருக்காங்க. ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இப்போ அவங்களுக்கு ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அது இந்த எலக்ட்ரிக் அக்குப்ரெஷர் ஒன்று கொடுக்குறாங்க காலுக்கு. அது கொடுத்ததும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவ். ப்ளஸ் அவருடைய இந்த வருமானம் எல்லாமே வந்து அவங்க பாடி ஓவராலாக பண்ணும்போது ரொம்ப ரிலீஃபும் நல்லா கிடைக்குது. என்னால் கொஞ்சம் அடிக்கடி வர முடியல ப்ராப்பராக. ஸோ அது மட்டும் தான். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஸோ இனிமேல் இன்னும் கண்டினியூஸாக அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கோம். ஆனால் நல்ல ரிசல்ட் இருக்குது. நல்லா வந்துட்டு
வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு, காலுக்கு மூவ்மெண்ட் நடக்க முடியுது இப்போ ஆக்சுவலாக. நல்லா முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கே முடியாது, காலை திருப்பவே முடியாது, தூங்குறப்ப கூட திருப்ப முடியாது, அவ்வளோ பெயினாக இருக்கும். இப்போ இங்கே வந்தோன்னே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா தூக்கம் செய்கிறாங்க, கொஞ்சம் தூக்கம் நல்லா வருது, கொஞ்சம் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த உடம்புல ஓவராலாக கொஞ்சம் ஒரு ரிலீஃப் இருக்குது, நல்ல ஒரு ரிலீஃபு. கொஞ்சம் என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்படியே ரொம்ப கூட்டில் வச்சு கட்டி வச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டு அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு. அந்த ஒரு நல்ல ஒரு உடம்புல ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. டாக்டர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எங்கே ப்ராப்ளம், அந்த எலும்பில் எதனால் வருது வலி, ஸோ வீட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், எப்படி உட்காரணும், அப்புறம் படுக்கும்போது சாப்பிடும்போது கரெக்டாக எப்போ சாப்பிட்ணும், இதெல்லாம் கூட அவங்க கைட் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா அதை ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் முந்தியோட கொஞ்சம் ஓவராலாக அவங்களுக்கு போனு அவங்களுடைய ஃபீல் நல்லாயிருக்கு, உடம்பு நல்லாயிருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப வருஷமாக இருந்தாலும் 15 வருஷத்துக்கு மேலே அவங்க இன்சுலின் போடுறாங்க, டயபெட்டிக்லாம் இருக்கிறதுனால உடனே எதிர்பார்க்க. இப்போ தான் ஜஸ்ட் எங்களுக்கு ஒரு 3 months தான் ஆகுது, இப்போ தான் அது 3 months தான். ஸோ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா இருக்குது. ஸோ எங்களுக்கு இதே நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா பரிபூர்ணம் கம்ப்ளீட் வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை எங்களுக்கு. எனக்கு வந்து கால் வந்து ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு, பின்னாடி கூட ரொம்ப வீக்கமாக இருக்கும், முட்டிக்கு கீழே கூட. இப்போ இங்கே வந்து அந்த அக்குபஞ்சர், வர்மா, மசாஜ் எல்லாம் கொடுக்க அந்த வீக்கம்லாம் கம்மியாச்சு. அதே மாதிரி சுகருக்கு வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணேன். அதுக்கு வந்து இன்சுலின் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்ததுலேருந்து 10 தான் போடுறேன். இப்போ முன்னாடிக்கு இப்போ குறைச்சிருக்கேன் நான். அதுக்கு டயட்லேருந்து வெயிட்டும் எனக்கு ஒரு 8 kg கிட்ட 8 to 9 கிட்ட குறைஞ்சிச்சு. நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு, உடம்பு லேசாகவும் இருந்துச்சு. எப்படி தூங்குறீங்க? தூக்கம் எப்படி வருது? தூக்கம் நல்லா வருது, நல்லா வருது. சரி. முன்னாடியெல்லாம் அவ்வளோ தூக்கம் சவுண்டு கேட்டோன்னே எழுந்திரிச்சு, இப்போலாம் இவங்க கூப்பிட்டா கூட எழுந்திரிக்கிறது இல்லை. நல்லா தூங்குறேன் நான். ஆமாம், கண்டிப்பாக நல்லா தூங்குறேன், கொஞ்சம் நல்லா இருக்கு. நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.